தமிழக அரசு மாற்றிடு வேலை நேரத்தை மாற்றிடு நகராட்சி நிர்வாகமே ரத்து செய் அரசாணை 152 ரத்து செய் நிரந்தரப்படுத்து கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வேலை நேரத்தை 7 மணிக்கு தொடங்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச கூலி வழங்கப்பட வேண்டும். அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்து அனைவரையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்திட்டோம். நாங்கள் கோவை மாநகராட்சியிலேருந்து வந்திருக்கோங்க. ஓட்டுநர் மற்றும் துலக்குனர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். நாங்கள் மாநகராட்சியில் வந்து போட்டு 16-20 ஆண்டு காலமாக நாங்கள் பணி செய்து ஒப்பந்த பணியில் நாங்கள் பணி செய்து வந்துருக்கிறோம். இருக்கக்கூடிய பணியாளர்களை எல்லாத்தையுமே மாநகரத்திலேருந்து அழகான கோவை என்கிற பேரில் இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் மாநகராட்சியில் குடியிருந்த தூய்மை பணியாளர் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் குடும்பங்களை வந்து நகரத்திலேருந்து மாநகரத்திலேருந்து புறநகருக்கு குடியமர்த்திட்டாங்க. குடிசை மாற்று வாரியத்திலேருந்து வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது, உங்களுடைய வீடு வந்து புறம்போக்கு இடத்துல இருக்குது சொல்லி போட்டு இந்த பாலம் வர்றதுக்காக எங்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி சிட்டியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுக்கு வந்து போட்டு வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கேருந்து நாங்கள் காலையில் வேலைக்கு வரதா இருந்தால் அந்த 30 கிலோமீட்டர் தாண்டி வரதா இருந்தால் ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு நாங்கள் அங்கிருந்து வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பணி டைம் ஆயிடுச்சு. காலை 5:45 மணி என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஒரு பணி நியமன முறை. இந்த 5:45 என்பது அந்த தாழ்த்தப்பட்ட பணியாற்றக்கூடிய பணியாளர்களையும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களால இவர்கள் மூஞ்சில் முழிக்கூடாதற்காக ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்ட அந்த முறை. அந்த முறையை ரத்து செய்யன்னு சொல்லி தொடர்ந்து காலை 5:45 வேலைக்கு வரதுனால குழந்தைகள் படிக்க வைக்க முடியறதில்ல, நிறைய விபத்துகள் ஏற்படுது. அவங்க குழந்தைகளுக்கு 5:45 வரதா இருந்தால் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்வாங்க? கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை மதியம் கொண்டு போய் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு எந்த நிலைமையில் இருக்கும்? படித்த அதிகாரிகளுக்கு இதெல்லாம் தெரியாதா? கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் வந்து பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு நகரங்கள். காலையில் 5:45 வேலைக்கு வரணும்னா காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அந்த நேரத்தில் பேருந்து வசதி இல்லாமல் வாகனங்கள் வரும்போது நிறைய விபத்துகள் ஏற்பட்டதுனால கடந்த 2021 வரை 35க்கும் மேற்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து வாகன விபத்தில் இறந்துட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி உட்பட விபத்தில் இறந்துட்டாங்க. இது கண்டித்து நாங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 2022ஆம் தேதி ஒரு 2ஆம் ஆண்டு ஒரு பெரிய போராட்டத்தை மாநகராட்சியில் நடத்தின பிறகு மாநகராட்சி ஆணையாளர் மாண்புமிகு மேயர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வேலை நேரத்தை 7 மணிக்கு மாற்றிட்டாங்க. 2022 வந்து பிரதாப் கமிஷனர் இருக்கும்போது எங்களுக்கு வந்து போட்டு வேலை நேரம் வந்து போட்டு 7 மணிக்கு சொல்லி பண்ணி கொடுத்தார். அப்போ இருந்து இப்போது 2025 மே மாதம் முடியும் நாங்கள் அந்த பணி நேரம் தான் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு இருந்தோம். அப்போது எந்த ஒரு விபத்தவோ எந்த ஒரு அசுபமோ எதுவுமே நடக்கவில்லை. அதுக்கப்புறம் அந்த வெயில் காலமாக வெப்பநிலையினால் எங்களுடைய வேலை நேரம் வந்து போட்டு கமிஷனர் வந்து போட்டு 1 மாத காலத்துக்கு மட்டும் உங்களுடைய பணி நேரம் வந்து 5:45 வந்து பணி செய்யுங்கள், வெப்பநிலையினால் உங்களால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுது வந்து சொல்லி மாநகராட்சி ஆணையாளர் எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தார்கள். அப்போ நாங்கள் அந்த 1 மாத காலமாக நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்த போது இப்போ 6வது மாதத்திலிருந்து எங்களோட வேலை நேரம் வந்து போட்டு உங்களுக்கு 5:45 தான் நீங்கள் வந்து பணி செய்ய வேண்டும் என்று அழுத்தங்கள் நிறைய தருகிறார்கள் கோவை மாநகராட்சியிலும் ஒப்பந்த நிர்வாகமும். அப்போது எங்களுடைய பணி நேரம் தான் எவ்வளோ மணி நிற்குதுன்னு எங்களுக்கு தெரியல. 5 மணிக்கு வர சொல்கிறாங்க. 5 மணிக்குன்னா 5:30 மணிக்கு கையெழுத்து போட்டு வார்டுக்கு போக சொல்கிறாங்க. வார்டுக்கு போய் நாங்கள் 6 மணிக்கு இப்போ கதவை தட்டினா யார் குப்பை தருவாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து போட்டு இன்னாரத்துக்கு வரீங்க, நாங்கள் தூங்க வேண்டாமா, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கங்கிறாங்க. நாங்கள் அந்த ஏரியா விட்டு போட்டு வேறு ஏரியாவுக்கு போனோம்னா அந்த ஏரியாவில் வரல சொல்லி அதிகாரிகள் எங்களை மேலே வந்து நடவடிக்கைகளும் எடுக்கிறார்கள். அதிகாரிகள் தப்பு செஞ்சால் அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் யாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா அதிகாரிகள் வந்து ஒத்து போகிறாங்க. ஆனால் நான் எங்களை வந்து அடிமைகளாக தான் இது வரைக்கும் நடத்திட்டு கோவை மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை வரையும் எங்களை வந்து அடிமைகளாக தான் இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு ஒரு மதிப்பும் கூட கொடுக்கறதில்ல. ஆனால் குப்பையை கையில் பிரித்து எடுக்கிறது எல்லாமே பணியாளர்கள் தான். பேர் வாங்கிறது அதிகாரிகள் வாங்கிட்டு போகிறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நிரந்தரப்படுத்துகிறதா சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒப்பந்த முறைகள் இருப்பதனால அவுட் சோர்சிங் முறையினால் இன்றைக்கி குறைந்தபட்ச கூலி கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி நகராட்சி நிர்வாகம் வந்து குறைந்தபட்ச கூலி இன்னி வரை வழங்க மறுக்கிறாங்க. இதில் 3 கூலி சொல்கிறாங்க நகராட்சி நிர்வாகம். குறைந்தபட்ச கூலி
நகராட்சி நிர்வாகம், பொதுப்பணித்துறை சார்பாக வழங்கப்படுகிற கூலி, குடிநீர் வழங்கல் துறை மூலியமாக வழங்கக்கூடிய இந்த 3 கூலியில் எந்த கூலி குறைவாக இருக்குதோ அந்த கூலி தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. இதுவே ஒரு மிக மோசமான ஒரு செயல்முறை. சட்டம் என்ன சொல்கிறது, வெதர் ஐஎஸ் எதில் அதிகமோ அந்த கூலி தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நகராட்சி நிர்வாகம்னு சொல்கிறது எந்த குறைந்தபட்ச கூலியோ அது கம்மியான கூலி எதுவோ அந்த கூலி கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு தொழிலாளிகள் குறைந்தபட்ச ஊதியம் கூட இல்லாமல் தான் இங்கே பணியாற்றி வரக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைக்கி இந்த இன்றைக்கி எல்லாமே அவுட் சோர்சிங் முறை கொடுத்ததுனால இன்றைக்கி தொழிலாளர் சட்டங்களை எல்லாமே நசுக்கிறாங்க. 450 நாள் வேலை செய்தாலே பணி நிரந்தரப்படுத்தணுங்கிறத தொழிலாளர் சட்டத்தினுடைய விதிகளுக்கு மாறாக அவுட் சோர்சிங் முறையில் கொடுத்து இன்றைக்கி எந்த தொழிலாளரும் நிரந்தரப்படுத்துறதில்ல. இன்றைக்கி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்காக சொன்னாங்க. ஆனால் இன்று வரை செய்யலை. இந்த கோரிக்கை நிறைவேற்ற கோரி இன்றைக்கி நாங்கள் நகராட்சி நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகையிடுகிற போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு வர்றோம். ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்திருக்குது. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் காலையில் 5:45 மஸ்டூல்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இன் டைம் மட்டும்தான் சொல்கிறாங்க. 6 மணிக்கு வரணும், 5:45 வரணும்னு. அவுட் டைம் எப்படி போகிறது என்ன இதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. காரணம் கேட்டால் உங்களுக்கு உள்ளே வர டைம் மட்டும்தான், வெளியே நீங்கள் போகிற டைம் இல்லை. 6 to 2 8 மணி நேரம் ஒரு மனிதனுடைய வேலை நேரம். ஆனால் இவங்க 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. 8 மணி நேரம் டியூட்டி உங்களுக்கு கிடையாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும் செஞ்சு தான் ஆகணும். அதை மீறி நாங்கள் செய்யலை அப்படின்னா எங்களை பழிவாங்கிற நோக்கில் ரொம்ப ஒரு இதாக பண்ணுறாங்க. வேலையை விட்டு வெளியே போங்கிறாங்க. 20-22 வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ வேலையை விட்டு வெளியே போ அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது? இந்த வயசுக்கு மேலே நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட வேலை கேட்க முடியும்? கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இந்த 2022ஆம் ஆண்டுக்கு முன்னர் வரைக்கும் 35க்கும் மேற்பட்ட வேலைக்கு வரும்போது பணிக்காலத்தில் பல மரணங்கள் ஏற்பட்டிருக்குது. கணவன் மனைவி 2 பேருமே இறந்துருக்கிறாங்க. விபத்தில் ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க. அரசு இழப்பீடு இன்னும் அந்த நகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்தம் எடுத்துள்ள நிறுவனம் தரல. இன்றைக்கி இந்த தொழிலாளர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டம் இல்லை. இன்றைக்கி கோயம்புத்தூர் மாநகராட்சியில் நீங்கள் குப்பைகளை தரம் பிரித்து குடிக்கணுமாங்கிறாங்க. குப்பை தரம் வைக்கிறது, குப்பை கொண்டு வந்து ஒரு இடத்துல பொதுவான இடத்துல போட்டு அங்கேருந்து வெறும் கைகளால் குப்பைகளை சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. எந்த பாதுகாப்பு உபகரணங்களுமே இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. அதனால் அந்த ஏதாவது இன்ஜெக்ஷனோ ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு கழிவுகளோ ஏற்பட்டு பல பேர் கைகால் வராமல் முடங்கி போய் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகிறாங்க. நீங்கள் திறந்த வெளியில் சாக்கடை அள்ளும்போது அந்த மூச்சு காற்று அந்த அவருடைய கழிவுகள் வெளியேறி நச்சு வாய்க்கில் ஏறி பல பேர் பல உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தான் பணியாற்றக்கூடிய சூழலில் இன்றைக்கி இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. காலையில் 5:45 வரும்போது மிக பனிமூட்டமாக இருக்கிற சூழலில் இவர்கள் எந்த அதிகாரியும் காலை 5:45 வரதில்லை. இந்த உத்தரவு போட்ட அதிகாரி காலை 5:45 கோயம்புத்தூர் பார்த்தாருன்னா இந்த வேலை செய்ய முடியுமா முடியாதுன்னு தெரியாது. இவர்கள் சென்னையிலிருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கால சூழலை தெரிஞ்சுக்காமல் நீலகிரி மாவட்டத்தில் காலை 5:45 யாருமே நடக்க மாட்டாங்க. அந்த போய் 5:45 போகிறதாங்கிறது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் தான். இப்போ கூட நாங்கள் 2022லேருந்து 2020 வரைக்கும் காலை 7 மணிக்கு நாங்கள் வேலைக்கு போயிட்டுருந்தோம். சிறந்த மாநகராட்சி விருது வாங்கினோம். காலை 5:45 போனாலும் அந்த குப்பையை நாங்கள் தான் அள்ளுறோம். 7 மணிக்கு போனாலும் அந்த குப்பையை நாங்கள் தான் அள்ளுறோம். இதில் பொதுமக்கள் யாருமே எந்த புகாரும் கொடுக்கல. ஆனால் அதிகாரிகளுக்கு மட்டும் காலையில் 5:45 வேலைக்கு வரணுமாங்கிறாங்க. அப்போ எத்தனை மணிக்கு போனாலும் இந்த வேலையை நாங்கள் தான் செய்ய போகிறோம். ஆனால் இந்த குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒரு 20 வார்டுக்கு ஒரு இன்சார்ஜ் அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும். கேட்கல அப்படின்னா சாவியை வச்சுட்டு வெளியே போ, அதுதான் சொல்லுவார். மற்றபடி நாங்கள் மீறி பேசணும்னா வேலையில் மறைமுகமாக பழி வாங்குவார். இந்த வேலையில் போட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. நாங்கள் வேலை செய்ய தயார், அதுக்கான ஊதியம் என்ன அதுவும் சொல்ல மாட்டேறாங்க. எங்களுடைய பணி நேரம் என்ன அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு வரலைன்னா வெளியே போ, எப்படி நாங்கள் போக முடியும்? இதே மாநகராட்சி எங்களுக்கு 22 வருஷம் நான் மாநகராட்சிக்காக இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக நான் உழைச்சிட்டோம். கொரோனா பீரியட்லேருந்து நிறைய விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி இவங்க வெளியே போகணுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? நாங்கள் அப்படி போக முடியாது. பணியாளருடைய சிரமத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி அதையும் பார்க்குறது இல்லை. அவங்க நிர்வாகத்தோடைய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க தவிர பணியாளர் நினைக்கிறதுக்கு இந்த நிர்வாகம் கிடையாது. தயவுசெய்து முதலமைச்சர் ஐயா தலையிட்டு ஒப்பந்த முறையை ரத்து பண்ணணும், பணி நிரந்தரம் பண்ணணும். அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினா மட்டுமே போதும். இப்போது நாங்கள் போன முறை ஸ்ட்ரைக் பண்ணோம், 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணோம், 5 நாள் 6 நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஆப்ஷன் போட்டு வச்சுருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் இதுவும் ஒரு பழிவாங்கிற நோக்கு தான். அவங்க மறைமுகமாக பிடிச்சிட்டாங்க அமௌண்ட். அவங்களுக்கு நஷ்டமாகுதுன்னு சொல்லி எங்களுடைய அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்க. வேலை நேரத்தை மாற்றிடு.
நாங்கள் இன்றைக்கி முற்றுகை போராட்டம் நடத்திருக்கும்போது நகராட்சி நிர்வாக இயக்கத்தினோட கூடுதல் இயக்குனர் அவர்கள் வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க வந்து இயக்குனர்கிட்ட பேசணுங்கிறத தான் சொல்ல முடியுங்கிறாங்க. ஆனால் இயக்குனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேற்று அந்த பணி நேரத்தையெல்லாம் மாற்றி அமைக்க முடியாதுங்கிறாங்க. இவர்கள் 11 மாடி கட்டடத்தில் இருந்து கொண்டு கீழ் இருக்கிறது என்னென்னே இவங்களுக்கு தெரியாதுங்கும்போது, இங்கேருந்து 500 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காலநிலையை கூட இவங்களை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. வேலை நேரத்தை மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இறந்த தொழிலாளிகளுக்கு எந்த இழப்பீடும் தராத நகராட்சி நிர்வாகம், இனி யாராவது இறந்துட்டா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பேற்றுக்குவோங்கிற உத்தரவாதமும் தராத நகராட்சி நிர்வாகம் எங்களுக்கான வேலை நேரத்தை மாற்றாவிடில் நாங்கள் இங்கேயே தான் காத்திருக்கிற போராட்டத்தை நடத்துவோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம். என்னைக்கு இந்த ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எங்களுக்குள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்தே எங்களுடைய மன உளைச்சலுக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டோமே தவிர மன நிறைவாக யாரும் வேலை செய்யலை. மாநகராட்சிக்கு உழைக்கிறதுக்கு இந்த ஊழியர்களை தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். அப்படி தான் எங்களுடைய பார்வையில் இருக்குது. குறைந்தபட்சம் கூட அந்த சமூக அக்கறை பொறுப்புணர்ச்சி எதுவும் இல்லாமல் போராடுகிற தொழிலாளர்களை அமைதியான முறையில் நாங்கள் கேட்டதுக்காக எங்களை வந்து அரசு கைது பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இது நீங்கள் காவல்துறையை வச்சு எங்களுடைய தொழிலாளருடைய போராட்டங்களை நசுக்கும் வகையில் இந்த பணியை அவங்க செய்கிறாங்க. கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி முடிவு இது. மாநகராட்சியுடைய முடிவு, நகராட்சி நிர்வாகத்தினுடைய முடிவு. நகராட்சி நிர்வாகம் போராடுகிற தொழிலாளர்களை வந்து அப்புறப்படுத்துகிற முயற்சி என்பது கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இந்த கைது நாங்கள் கண்டிக்கிறோம். தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்து கூலி வழங்கு சென்னையில் இப்போ 10 நாட்களுக்கு மேலாக அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்யக்கோரி நடைபெறுகிற போராட்டம் வந்து எங்களுக்கான போராட்டம். அந்த போராட்டத்தை நாங்களும் கலந்துக்க போகிறோம். எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை என்பது 7 மணி வேலை நேரம் கோரிக்கையும் அந்த கோரிக்கை ஒன்று தான். அந்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுறதுக்காக இங்கே போராட்டம் பண்ணிட்டுருக்குறோம். அதனால் அந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைக்கணும்னு தான் நினைக்கிறோம். இன்று தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் தன்னெழுச்சியாக சென்னை நோக்கி வருவதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க. சென்னையில் நடைபெறுகிற போராட்டத்தில் நாங்களும் கலந்துக்குவோம். இந்த போராட்டத்தை நாங்கள் முடிச்சுட்டு அங்கே தான் போகிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறுவதற்கு சென்னை அங்கே ரிப்பன் மாளிகை முன்னால் நடக்கிற தொழிலாளர்களோடு நாங்கள் சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம்.